கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் கிறிஸ்துவின் சபையில் சாட்சி சொல்வது அவசியமா? Is it necessary to give a testimony in the Church of Christ? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு அநேக சபைகளிலே மனுஷனுடைய சாட்சியை விரும்புகிறார்கள். சாட்சி சொல்வதற்காக சில மணி வேளைகளை அவர்கள் நியமிக்கிறார்கள். பரிசுத்த வேதாமத்துக்கு நாம் வரும்போது யோவான் 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யாயிராது. இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு குற்றவாளி கூண்டில் இருந்து கொண்டு நான் அந்த தப்பை செய்யவில்லை என்று சொன்னால் அதை அந்த கோர்ட்டை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. மற்றவர்கள் பார்த்த சாட்சி இருக்கும், கேட்ட சாட்சி இருக்கும். ஆக நம்மை குறித்து நாமே சாட்சி சொல்ல முடியாது. பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 5வது அதிகாரம் 37வது வசனத்திலே, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இயேசுவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தார். அவருடைய உருவத்தை ஒருவரும் பார்த்ததில்லை. அவருடைய சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து பரலோக பிதா சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது இந்த சம்பவமானது நடந்தது. மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம், அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எல்லாருக்கும் இந்த விதமான சம்பவம் நடந்ததா? இல்லையே. யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியிலே அநேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தான். இயேசுவும் யோவான் இடத்தில் சென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இயேசுவின் மீது இறங்கினார். எல்லோருக்கும் இந்த காட்சி கிடைப்பதில்லை. ஆனால் இயேசுக்கு மாத்திரம் அந்த சப்தம் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. Search the scriptures because you think that in them you have eternal life, and these are they which testify of me. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வேத வாக்கியங்கள். இந்த வேதாகம சாட்சி போதுமானதாக இருக்கிறது. அவர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். ஆனால் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது என்று சொல்கிறார்.
பிதாவானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேத வாக்கியங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இவைகள் போதுமானதாக இருக்கிறது. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள். யோவான் 8வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். அதற்கு இயேசு சொன்னார் பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். இன்றைக்கு இயேசு தன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அவர் எங்கே இருந்து வந்திருக்கிறார்? பரத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் எங்கே சென்றிருக்கிறார்? தேவனுடைய வலது வாசத்திலே போய் வீற்றிருக்கிறார். இதை அவர் அறிகிறார். ஆனால் நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்பதை ஒருவரும் அறியார்கள். இயேசு எங்கே இருந்து வந்தார் என்றும் அவர் எங்கே போகிறார் என்றும் அவர்களுக்கும் தெரியாது. அந்த பரிசேயருடைய கேட்ட கேள்விக்கு மிக ஒரு நேர்த்தியான பதிலை சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவர் சாட்சி கொடுப்பதற்கு வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று அறிகிறார், அவர் எங்கே போகக்கூடியவர் என்பதையும் அவர் அறிகிறார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. காற்றும் கடலும் அவருடைய வார்த்தையை கேட்டு அமைதலாக இருந்தது. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார்கள். சப்பானிகள் நடந்தார்கள். குருடர்கள் பார்வையிழந்தார்கள். இன்னும் எண்ணிலடங்கான அற்புதங்களை அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து செய்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வல்லமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் சத்தியபிரர். அதை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய சத்தத்தை சத்தியவான்கள் கேட்கிறார்கள். அவரே சத்தியமாக இருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது. அதை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எத்தனையோ மகான்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்றும் அவருடைய வல்லமை இந்த உலகத்திலே துடித்து கொண்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உலக அளவிலே நிறைந்து காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க அறிந்திருக்கிறார். அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பவும் வல்லவராக இருக்கிறார். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக நீங்கள் மாற வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர், அவர் அற்புதமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, மனுஷருடைய சாட்சியே அல்ல. மனுஷருடைய சாட்சியை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. யோவான் 5வது அதிகாரம் 34வது வசனம், நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். Jesus said, I receive not testimony from man. மனுஷருடைய சாட்சிகளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்லும்படியாக விரும்புகிறார்கள். ஆனால் அந்த சாட்சி அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. வேதாகம சாட்சி உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறது. அந்த சாட்சி பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்ட சாட்சியாக இருக்கிறது. அந்த சாட்சிக்கு நாம் திரும்ப வேண்டும். அதைத்தான் வேதாகமம் எதிர்பார்க்கிறது. இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். யோவான் 5வது அதிகாரம் 33வது வசனம், நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள்,
அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். You sent unto John, and he has witnessed unto the truth. அவனிடத்தில் நீங்கள் விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன். வேதாகம சாட்சியாக அவன் இருக்கிறான். இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். பிதாவானவர் எப்படி குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அதே போல இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கன் யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் என திருமறையானது நமக்கு போதிக்கிறது. ஆக மனுஷனுடைய சாட்சியை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி நமக்கு இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள், நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் வேதாகம சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதில் ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றது வரைக்குமாக அநேக நபர்களை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவர்கள் எல்லாமே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அவர்கள் வேதாகம சாட்சியாக தேவ சாட்சியாக இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனாலே அவரை பொய்யராக்குகிறான். ஆக வேதாகம சாட்சிக்கு நாம் திரும்ப வேண்டும். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் வேதாகம சாட்சி. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் சத்தம் கேட்கும் ஆடுகளாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இயேசுவை விட்டுவிட்டு மரியாள் வழிபாடு இருக்கிறது, அப்போஸ்தலர்கள் வழிபாடு இருக்கிறது, பரிசுத்த ஆவி வழிபாடு இருக்கிறது. ஆனால் இரட்சகரை அவர்கள் விட்டு விட்டார்கள். இங்கே தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே தேவனையே பொய்யராக்குகிறார்கள். இன்றைக்கு ஒரு வகையிலே பொய்யராக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனை. அன்பானவர்களே, போதுமான சாட்சி வேதாகம சாட்சியாக இருக்கிறது. அதை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் தன்னுடைய செய்தியிலே சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கம் அப்படியே வசனிப்பாக இருக்கும். ஞானவான்களாக போதிப்பதை போல போதிப்பார்கள். இந்த விதமான ஒரு போதனையை கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு செல்லவில்லை. தேவனை பற்றி சொல்லும் போது, அவரை பற்றிய வேதாகம சாட்சிகளை எடுத்துரைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு அறிவிக்கிறவனாக அவர் அங்கே செல்லவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் அந்த உபதேசத்தை தான் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவே அன்றி வேறு ஒன்றையும் அவர் அறிவிக்கவில்லை. இன்றைக்கு பிரசங்கியார்கள் தங்களுடைய கதை, தங்களுடைய சோக கதை, இப்படிப்பட்டதான கதைகளை சொல்லி மக்களை கவரவே விரும்புகிறார்கள். ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று பேதுரு அழகாக பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் சிலுவையை பற்றியதான செய்தியை கேட்க வேண்டும். சிலுவை நம்மை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறது, நம்மை பாவமர கழுவுகிறது. சிலுவையிலே மரித்த இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அன்றைக்கு
பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான் என மோசே சொல்லி ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கோலிலே உயர்த்தி வைத்தார். கடிபட்டவர்கள் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற எல்லோருமே பாவக்கடியிலிருந்து விடுதலை ஆவார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்திருக்கிறார். இதை நீங்கள் நானும் விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆக மனுஷனுடைய சாட்சியை அல்ல, வேதாகம சாட்சிக்கு நாம் திரும்ப வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். சத்தியத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சியாக எடுத்துரைத்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக செல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானமாக இருந்தேன் என்று சொல்கிறார். எல்லா அப்போஸ்தலர்களுமே இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஆக அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். மூன்றாவது, சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். You also shall bear witness because you have been with me from the beginning. ஆதி முதலாக இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். எனவே நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கண்கூடாக பார்த்த சாட்சி. இயேசு இருந்தார், நமக்காக ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார், நமக்காக பரமேறி சென்றார். இதை கண்ணார கண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆதி முதலாக துவக்கம் முதலாக இருந்தவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அல்ல, அதற்கு தகுதியானவர்கள் அப்போஸ்தலர் மட்டுமே. பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வரும்போது முழு பலனை பெற்றுக் கொண்டார்கள். உலகமெங்கிலும் சாட்சியாக இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு அப்போஸ்தலன் பட்டத்தை இழந்தான், யூதாஸ். அதற்கு பதிலாக மத்தியா தேர்வு செய்யப்பட்டார். இந்த மத்தியா தேர்வு செய்யும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார்கள். அதற்கு தான் மத்தியாவை தேர்வு செய்தார்கள். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்குமாக கண்ணார கண்ட சாட்சியாக ஒரு அப்போஸ்தலன் தேவை. அது யார் என்றால் மத்தியா. சம்பந்தமில்லாத ஒரு நபரை அவர்கள் தேர்வு செய்யவில்லை. இயேசுவினுடைய காரியங்களை நன்கு அறிந்த ஒரு நபர், அந்த நபரை தேர்வு செய்து அப்போஸ்தலரோடு இணைத்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அவர்கள்தான் சாட்சி. நீங்கள் நான் அந்த சாட்சி உள்ள வசனங்களை வாசித்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நற்சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அது ரொம்ப அவசியம். பேதுரு கூட தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார். பேதுரு யோவானும் கடந்து செல்லும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்துட்டீங்க,
அவரை தேவன் எழுப்பினார். அதுக்கு நாங்கள் தான் சாட்சி. அதற்கு தான் அப்போஸ்தலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1 யோவான் 1:2 அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டிருக்கிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, இது வேதாகம சாட்சியாக இருக்கிறது, அப்போஸ்தலர்கள் கொடுத்த சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் நானும் அவ்விதமான ஒரு சாட்சியை சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனாலே தேர்வு செய்யப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என எபிரேய ஆசிரியர் கேள்வி எழுப்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வேதாகம சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆதி முதற்கொண்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறாரே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை குறித்து நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது, மற்றவர்களால் நற்சாட்சி பெற வேண்டும். கொர்நேலியு மற்றவர்களாக நற்சாட்சி பெற்றவனாக இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:22 அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தையை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தினமாக கட்டளை பெற்றார் என்றார்கள். இவன் யூத ஜனங்களாலே நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். இந்த கொர்நேலியு தான தர்மம் செய்கிறதிலே வல்லவன், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். யூத ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து நல்லவன் என்று சாட்சி சொன்னார்கள். இந்த சாட்சியை நாம் பெற வேண்டும். நம்முடைய தெருவிலேயோ அக்கம் பக்கத்து வீடுகளிலே நம்மை பற்றி கேட்கும்போது அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்வார்களா? அதுதான் உண்மையான சாட்சி. தேமேத்திரியை குறித்து நம்ம படிக்கிறோம். 3 யோவான் 12 தேமேத்திரியை எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். Demetrius has good report for all men. எல்லாராலும் அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தானா. அந்த சாட்சியை நீங்கள் பெற முடியுமா? உங்கள் சபையில் வாங்கணும், சமுதாயத்தில் வாங்கணும். அதுதான் உண்மையான சாட்சியாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். காயினை குறித்து யோவான் சொல்றார். 3 யோவான் 3 சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஒரு சாட்சியாக காயு இருந்திருக்கிறார். சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னார்கள். மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். சபையார் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். அது உண்மையான சாட்சியாக இருக்கிறது. 5வதாக தேவ சாட்சி படிக்கிறோம். 1 யோவான் 5:7 வாசிக்கிறோம். பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல என்று இயேசு சொல்லுகிறார் அல்லவா? இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பூலோகத்திலே அதே போல சாட்சி. 1 யோவான் 5:8 வாசிக்கிறோம். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம்
கர்த்தருக்கு சாட்சி உள்ள ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் வேதாகம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். He that has the Son has life, and he that has not the Son of God has not life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என வேதம் சொல்லுகிறது. எனவே இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். குமாரனை உடையவர்களாக இருங்கள், சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களாலே நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ பிரயாசப்படுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாம் வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார் அவர்கள்? நித்தியத்திற்கு செல்லக்கூடியவர்கள், நித்தியத்திற்கு சொந்தக்காரர்கள், பரலோக பாக்கியத்தை பெறுகிறவர்கள். மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் சரி, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை வசனத்தினாலே ஜெயித்தார். 3 முறை அவரை சோதித்தார். வசனத்தினாலே அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டி அடித்தார். நீங்கள் நானும் அந்த வசனத்தினாலே அவனை ஜெயிக்க வேண்டும். கடைசியாக எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அந்த பொறுமையை தேவன் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையோடு கூட ஓடுங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், வேதாகம சாட்சிகள் இருக்கிறது. மனுஷனுடைய சாட்சி அல்ல, வேதாகம சாட்சி போதுமானதாக இருக்கிறது. அந்த சாட்சிகளை எடுத்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நற்சாட்சி உள்ளவர்களாக, ஒரு தெமத்திரையை போல, காயுவை போல, மற்றவர்களாலே பாராட்டப்படத்தக்கதாக, மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக முன்மாதிரி கிறிஸ்தவர்களாக சபையிலும் சமுதாயத்திலும் வாழும்படியாக பிரயாசப்படுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் வேதாகம சாட்சியாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் சாட்சியாக இருக்கிறான். ஆதி அப்போஸ்தலர்கள் உம்மாலே நியமிக்கப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களாலே நற்சாட்சி பெறத்தக்க வாழ்க்கையை வாழத்தக்கதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து பெருகவும் உமக்கு ஏற்றவர்களாக, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக தொடர்ந்து வேதாகம சாட்சிகளை பார்த்து கற்றுக்கொண்டு வேத வழியிலே நடக்கத்தக்கதாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இயேசு சொல்கிறார், நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. Jesus said, my meat is to do the will of him who sent me and to finish his work. Amen. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.